இன்று பௌர்ணமி. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் முருகன் உங்களிடம் சொல்ல நினைக்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு ஊரில் முருகனை மிகவும் நம்பிய ஒரு பெண் இருந்தாள். அவள் தினமும் கோயிலுக்குச் சென்று, முருகா, நான் கேட்கிறது பெரிய வரம் இல்ல, என் வாழ்க்கை கொஞ்சம் அமைதியா இருக்கணும் என்று வேண்டிக் கொள்வாள். ஆனால் நாட்கள் கடந்தும் அவளுடைய பிரச்சனைகள் குறையவில்லை. ஒருநாள் பௌர்ணமி இரவு, கோயிலில் எல்லோரும் சென்ற பிறகு அவள் மட்டும் முருகன் சன்னதியில் உட்கார்ந்து அழுதாள். முருகா, எத்தனை நாள் நான் இப்படியே காத்திருக்கணும்? நான் கேட்டது ஏன் இன்னும் நடக்கல என்று கண்ணீரோடு கேட்டாள். அந்த நேரத்தில் கோயில் முழுவதும் அமைதியாக இருந்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தபோது மனதுக்குள் ஒரு குரல் கேட்டது. நீ கேட்டது கிடைக்காததற்காக அழாதே. நீ கேட்காத ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்காக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அவள் கண்களை திறந்தாள். முருகன் சிலையை பார்த்தாள். அந்த நிமிஷம் அவளுடைய மனசுக்குள் ஒரு அமைதி வந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், சரி முருகா, இனிமேல் நான் கேட்க மாட்டேன். நீ நினைப்பது போலவே என் வாழ்க்கையை நடத்திக்கோ. அன்று முதல் அவள் கண்ணீரோடு வேண்டவில்லை, நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தாள். சில மாதங்கள் கழித்து அவள் நினைத்து பார்க்காத ஒரு நல்ல வாய்ப்பு அவளுடைய வாழ்க்கையில் வந்தது. அப்போது அவளுக்கு புரிந்தது, தாமதம் என்பது மறுப்பு இல்லை. சில நேரம் கடவுள் நமக்காக இன்னும் அழகான பதிலை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த பௌர்ணமி நாளில் முருகன் உங்களிடம் சொல்லும் வார்த்தை, நீ அழுதது எனக்கு தெரியும், நீ காத்திருந்ததும் எனக்கு தெரியும். இனி நீ பயப்படாதே, உன் வாழ்க்கையில் நல்ல நாள் வரப்போகிறது. நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே, மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். முருகா என்று மனதார சொல்லிட்டு இந்த நாளை தொடங்குங்கள். உங்கள் வீட்டிலும் மனதிலும் நல்ல வெளிச்சம் நிறையட்டும். இவ்வளவு நேரம் பொறுமையா இதை கேட்டதற்கு ரொம்ப நன்றி.